நியூஸ் தமிழ் கழுகு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு அப்புறம் இபிஎஸ் மேல பூத் கமிட்டி பொறுப்பாளர்களும் மூத்த நிர்வாகிகளும் கடும் வருத்தத்தில் இருக்காங்களாம். போன 30ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சு. கூட்டத்தோட நோக்கம் அண்ணாமலையை பத்தின முக்கிய முடிவெடுக்கிறதும் பூத் கமிட்டி தொடர்பான உத்தரவுகளும் தான். இந்த கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர்களை மட்டும் கட்சி தலைமை கூப்பிட்டுருக்கு. கூட்டம் தொடங்கினதுமே அண்ணாமலையை பத்தி இனி யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது, அவரு நம்ம கூட அனுசரிச்சு போகணும்னு நினைக்கிறாரு, நம்மையும் நம்ம கட்சியையும் இனி எங்கேயும் உரச மாட்டாரு, அதனால யாரும் அவரை பத்தி விமர்சிக்கவோ அவதூறாவோ பேசக்கூடாதுன்னு இபிஎஸ் வாய்மொழி உத்தரவு போட்டாராம். அடுத்து பூத் கமிட்டிகள் எப்படி செயல்படணும், திமுகவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற முக்கியமான பல ஆலோசனைகளை கொடுத்தாராம். பாஜக கூட்டணிக்கு வந்ததுக்கு பிறகு அண்ணாமலையை பத்தி மாவட்ட செயலாளர்கள் யாரும் ஏடாகுடமா பேசலையாம். செம்மலை மாதிரியான மூத்த நிர்வாகிங்க தொலைக்காட்சிகள்ல அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்களை சொன்னதா மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு முக்கியமான உத்தரவு போடும்போது கட்சியோட மூத்த நிர்வாகிங்க தொலைக்காட்சி விவாதங்களுக்கு போறவங்களையும் கூப்பிட்டுருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிச்சுட்டு அவங்கள கூப்பிடாமலேயே மாவட்ட செயலாளர்கள் கிட்ட மட்டும் பூத் கமிட்டியை பத்தின தகவல்களை சொன்னா எப்படின்னு இபிஎஸ் மேல ஆதங்கத்துல இருக்காங்களாம் கட்சியோட மூத்த நிர்வாகிங்க. காரணம், பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களை விட அதிகாரம் படைச்சவங்கன்னு சொல்லித்தான் நியமனம் செஞ்சாராம் இபிஎஸ். இப்ப அவங்களே இல்லாம மாவட்ட செயலாளர்கள் கிட்ட ஆலோசனை செஞ்சா மாவட்டங்கள்ல பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை மாசேக்கள் எப்படி மதிப்பாங்க அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்புறாங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது கட்சியில இருக்கிற 15க்கும் மேற்பட்ட சார்பு அணியினரையும் கூப்பிடுறது வழக்கம்னோ அதை ஏன் மாத்துறாங்கன்னு குமுறிக்கிட்டு இருக்காங்களாம்.